சர்வவிக்னஹரம் தேவம் சர்வவிக்ன விவர்ஜிதம் சர்வசித்தி பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோஷாச்சாரியா ஜோதி சாம்ராட் மகேஷியர். நிறையா ஒரு ஜென் ஸ்டோரிஸ்லாம் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள்லாம் நம்மளோட ஒரு பெரிய ஒரு ஞானக்கண்ணை திறக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லலாம். அதில் போட்டிருந்த ஒரு ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு நபர் அவங்க அப்பா வந்து விவசாயம் பார்த்துட்டுருக்கார். அவங்க அப்பாட்ட எனக்கு எப்போவுமே எங்கள் அப்பா வேலையே கொடுக்க மாட்டேங்கிறார். எங்கள் அப்பா எப்போ பார்த்தாலும் என்னை ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கார். என்னை நம்பி எதையுமே கொடுக்க மாட்டேங்கிறேன். அப்போ அம்மா போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம பிள்ளை இருக்காரன், அவனுக்கு ஏதாவது நீங்கள் வேலை கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்பா என்ன சொல்கிறார், சரி இன்னையிலேருந்து நீ ஒரு 70 நாளைக்கு போய் கார்டனில் ஃபுல்லாக தண்ணி பாய்ச்சிரு அப்படின்னு சொன்னாராம். உடனே என் பிள்ளை போய் அப்படி வேலை வாங்குறடா. பையன் சரி அம்மா சமாளித்து திருப்பி போய் இந்த பாடுறா, நான் எத்தனையோ சொல்லி பார்த்துட்டேன், கடைசியில் கார்டனில் போய் தண்ணியெல்லாம் விட சொல்கிற தோட்டத்தில், நீ இதை பண்ணு, அப்போ தான் உங்கள் அப்பாவுக்கு ப்ரூஃப் ஆகுன்னு சொன்னோன்னே அவன் ரொம்ப நாளாக சரி அப்படி வேண்டாத மாதிரி எடுத்து தண்ணி விடுறார். சில டைம் தண்ணி ஜாஸ்தியாக விடுறார், எக்ஸஸாக விடுவார், சில டைம் கம்மியாக விடுவார். கரெக்டாக ஒரு 20 நாள் கழிச்சதுக்கப்புறம் அவங்க அப்பாட்ட கேட்குறாருப்பா, நான் வேறு ஏதாவது எனக்கு வேலை கொடுப்பா அப்படின்னோடனே, அதனால் போய் திருப்பி அதையே பண்ணுங்கிறார். திருப்பியும் போய் 21ஆவது நாள்லேருந்து திருப்பி அதையவே ஸ்டார்ட் பண்ணுறார். தண்ணியெல்லாம் வருது, எக்ஸஸாக விடுறார். அப்படியே உட்காந்துட்டு பார்க்குறாரு. கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டே இருக்கார். ஒரு தடவை என்ன ஆகுது, மேலேருந்து ஒரு கிளி அந்த பாதைன்னு சொல்லுவாங்களோ, அந்த பாதையில் விழுகுது. அந்த தண்ணி எக்ஸஸாக அது மேலே கொட்டும்போது குடுன்னு போய் அதை காப்பாற்றணும்னு போனோடனே எடுத்து அந்த இதை அடைக்கிறார். அதாவது பாத்தி போடுவாங்கன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து அடைக்கிறார். அடைச்சிட்டு கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுறா, அதை எடுத்து வச்சுட்டு கரெக்டாக அந்த கார்டன் ஒர்க்லாம் பண்ணுறாரு. இதெல்லாம் ஒரு 25ஆவது நாள் அப்படியே நடக்குது. அடுத்த நாள்லேருந்து காலையில் திருப்பியும் சரி நம்ம தேவையான அளவுக்கு பண்ணுவோம்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய குப்பையெல்லாம் எடுத்து போட்டு திருப்பி பாத்தி கட்டி எந்த தண்ணிக்கு அந்த மரத்துக்கு ஏற்ற மாதிரி அடைச்சி விட்டு திருப்பி எடுத்து வைக்கிறார். இதெல்லாம் ஒரு 35ஆவது நாள் நடக்குது. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக மோட்டரை கரெக்டாக போய் பார்த்து ஆஃப் பண்ணி எடுத்து வச்சு எல்லா காரியத்தையும் எடுத்து பண்ணுற 40ஆவது நாள். திருப்பி 45ஆவது நாள். அப்போ 60 நாள் சொல்லியிருக்கார் இல்லையா. அப்போது நேரத்தவே நைட்டு தூக்கம் வரல. நேரத்தவே என்ன பண்ணிட்டான், எந்திரிச்சு போய் தோட்டத்தில் எல்லாமே சரி பண்ணி முடிச்சுட்டு சீக்கிரமாகவே அந்த வேலையை முடிச்சுட்டு வெயிட் பண்ணி அப்பாட்டப்பா வேறு ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுப்பா, நான் முடிச்சிட்டேன் அப்படின்னோன்னா அவங்க அப்பா சொன்னாராம், நாளையிலேருந்து நீ இது பண்ண வேண்டாம், உனக்கு ஒரு புது இதை பண்ணுறேன், நீ இத்தனை பேர்த்த மேனேஜ் பண்ணு அப்படின்னு சொன்னாராம். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். இதை தான் நான் அப்பாட்ட இத்தனை நாள் கேட்டிருந்தேன், என்னை போய் வேலை செய்ய சொன்னார் அப்படின்னோடனே, எப்போ உனக்கு கொடுத்த காரியத்தை நேரத்தை முடிச்சுட்டு நீ அடுத்த விஷயத்துக்கு நீ போனையோ அப்போது நீ அடுத்த வேலைக்கு ரெடி ஆகிட்ட அப்படின்னு அர்த்தம். கொடுத்த வேலையவே சரியாக பண்ணாலும் பொழுது நீ இருக்கிற வேலைக்கே தகுதி இல்லைன்னு அர்த்தம்னு சொன்னார். இந்த மாதிரி ஸ்டோரிஸ் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை நமக்கு உணர்த்துறதுன்னு சொல்லலாம். சரி, இன்றைய தினத்தில் 4 நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் பற்றி பார்ப்போம். 28/5/2025 விஸ்வாவசுவரிடம் வைகாசி மாதம் 14ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:24 வரை ரோகிணி, பின்பு இன்று முழுவதும் மிருகசீர்ஷம். இன்றைய திதி பிரதமை காலை 7:03 வரை, பின்பு த்விதியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி அதிகாலை 4:24 வரை, பின்பு விசாகம். துளாராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி. அக்னி நட்சத்திரம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த நல்ல விஷயங்கள் நம்ம பண்ண மாட்டோம் இல்லையா. அக்னி நட்சத்திரம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா முகூர்த்த காரியம், திருமண காரியம், காது குத்துறது போன்ற நல்ல விஷயங்கள் எடுத்து நம்ம பண்ணுற வழக்கங்கள் இருக்குது. அப்போ இன்றைய தினத்தில் அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி நாளாக இன்றைய தினம் உண்டு. சரி, 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலம் நம்ம பார்க்க போகிறோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்க பலன்கள் இதோ. மேஷராசி நண்பர்களுக்கு நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். விடாமுயற்சி எப்போவுமே சக்ஸஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. மளிகை கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்க, எந்த இடத்துக்கு போனாலும் இந்த மாதிரி நான் ஒரு இடத்த வாங்கியே ஆகணும், நான் ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அது வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறவங்க, மருத்துவத்துக்காக எக்ஸாமினேஷனுக்காக படிச்சுட்டு இருக்கிறவங்க, அரசாங்க உத்தியோகத்துக்காக வேலை வாய்ப்பு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக நல்லபடியாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா பண்ணி வச்சுருப்பேன், இன்றைக்கி இங்கே போகணுன்னு, ஆனால் லேட் ஆகிடுச்சு, சரி போக வேண்டாம் நாளைக்கு பார்த்துப்போம், இப்படியே ரொம்ப நாளாக
இதை விட்டு போகிறது, வேலையை அப்புறம் பண்ணிக்கலாம்னு சொல்லும்போது அந்த காரியம் விட்டு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஃபோனில் பேசும்போது கவனம் என்பது தேவை. சொந்த பந்தங்கள் ஒருத்தர் விஷயத்தை இன்னொருத்தர் சொல்லக்கூடாது, இன்னொருத்தர் விஷயத்தை இன்னொருத்தர் சொல்கிறத தவிர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் நிறையா முயற்சிகள் நீங்கள் நினச்சது நடக்கும், கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. மூத்த சகோதர சகோதரி உங்களுக்காக உதவி செய்வாங்க. புது நண்பர்கள் யார்ட்டையும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இருக்குது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல பலன்கள் உண்டு. சில விரயங்கள் அப்பப்போ இருந்துட்டு இருக்கும். அந்த விரயத்தை தாண்டி ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாதிரி குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும், பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான தினம். அவர்களுடைய ஞானம், பேச்சு, விளையாட்டுத்துறையில் அவங்க இருக்கக்கூடிய முறைகள்லாம் ரொம்ப நல்ல பலன்கள். மருத்துவ செலவுகள், மருத்துவரை போய் பார்க்கறது, சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், வெளியூர் பிரயாணம், ரிசர்ச் எஜுகேஷன்லாம் படிச்சுட்டு இருக்கிறவா ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், லெக்சராக, ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, டெய்லரிங் ஷாப்பில் டெய்லர் சம்மந்தமாக, அதேமாதிரி கார்மெண்ட் சம்மந்தமான ஒர்க்கில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள் தெரியும். ரிஷபராசி என்பர்களுக்கு சில நேரங்கள் வயிறு சம்மந்தமான, கால் சம்மந்தமான பிரச்சனை இருக்கும். அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா விநாயக பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். மிதுனராசி நண்பர்களே, நிறைய நல்ல பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நிறைய நல்ல விஷயம் நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான தினம். நம்ம இவ்வளோ பண்ணுறோமே, இருந்தாலும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணமும் கெட்ட குணமும் ஒன்று தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில நேரத்தில் மறந்துடுறோம். ஏதாவது பேசினாலோ திட்டினாலோ இவங்க என்னென்ன துரோகம் பண்ணாலும் மறந்துடுறோம். சில நேரத்தில் அது எதாக இருந்தாலும் நம்ம பரவாயில்ல அடுத்தது பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்றோம். இதுதான் நல்லது ஒரு பக்கம். என்னென்னா மறதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா சண்டை வந்துட்டதுக்கப்புறம் அதே ஞாபகம் வச்சுருந்தா வச்சுக்கோங்க 10 வருஷம், அது பெரிய கவலைக்கூடமாக இருக்கும். ஆனால் நல்லது என்ன, இது நல்லது. கெட்டது என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இப்படி மறக்கிறனால என்னென்னா அவங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜாக போயிடும். ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. ஓ இவங்க பாரு மறந்துடுவா, அதெல்லாம் மறந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்பா. இதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருந்துருக்கும். மற்றபடி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களை சந்திப்பு மன திருப்தியத்திற்கும். நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்து நடக்கலையா, நடக்கும், கவலைப்படாதீங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பாக நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும். வியாபாரத்தில் முழு கண்ணை வச்சா உங்களுக்கு நிச்சயம் நல்ல பலன்கள் தேடி வரும். சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா வீண் விரயங்களை தவிர்க்கிறதுக்குண்டான முயற்சிகள் இருப்பில் கண்டிப்பாக அது உங்களுக்கு கூடுதலாக நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் முருகப்பெருமான் வழிபாடு அமோகமான பலன்களை தரும். கடகராசி நண்பர்களுக்கு நல்ல உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கூடி வரும். இன்றைய தினத்தில் குடும்பத்தில் விரிசல்கள் உருவாக்கக்கூடிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். யார்ட்டையாவது நீங்கள் எனக்காக பேசுங்கன்னு பரிந்துரை தயவு செய்து பண்ணிட வேண்டாம். உங்களுடைய விஷயத்தை நீங்களே டேக் கேர் பண்ணுங்கள். உங்களுடைய காரியத்தை நீங்களே முயற்சி பண்ணுங்கள். ஏதேனும் பேக்கில் வைக்கல, நான் வெளியூர் போயிட்டேன், அங்கே போனோன்னே உன்னை நம்பி தானே எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொன்னேன். யாரையும் ட்ரஸ்ட் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணாது. நீங்கள் உங்களுடைய காரியத்தை பண்ணிக்கோங்க. உங்களுடைய காரியத்தை நீங்களே எடுத்து வச்சுக்கோங்க. இந்த விஷயத்தை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க, ரொட்டீனாக கொண்டு வந்துட்டிங்கன்னா நிச்சயமாக நல்ல பலன்கள் கண்டிப்பாக கடகராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள்கிட்ட இருக்குது. எண்ணங்கள் நிறைய யோசனைகள் இருக்கும். அதில் நெகட்டிவாக இல்லாமல் பாசிட்டிவாக வச்சுட்டிங்கன்னா அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இருமல், தும்மல் சம்பந்தமாக, அலர்ஜி சம்பந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். கடகராசி என்பவர்களுக்கு ஒரு புது ப்ராஜெக்ட்லாம் சைன் பண்ணுறவங்களுக்கு அமோகமான பலன். வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். வேலையிலேருந்து சொந்த தொழில் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. யாராவது காசு எடுத்துட்டா, போயிட்டா, என்கிட்ட ஏமாற்றிட்டா, விட்டு தொலைச்சிருங்க. நிச்சயமாக உங்களுக்கு அடுத்த பணவரவுகள் லாபத்தை கொடுக்கக்கூடிய பணவரவுகளாக இருக்கும். ஆனால் நடந்ததை நினச்சி வருத்தப்படுவதை விட இனி நடக்கப் போவதை நினச்சி முயற்சி பண்ணால் நல்ல பலன்கள் கூடி வரும். கடகராசி என்பவர்களுக்கு ரெஸ்ட் கிடச்சதுன்னு சந்தோஷப்படுங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி நண்பர்களுக்கு இது நடக்கலை, அது நடக்கலைன்னு வருத்தப்படக்கூடிய நபர்கள் ஏராளமான பேர் இருப்பில். பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதையும் தட்டி கொடுத்து போகிறதுக்குண்டான நண்பர்கள் நிறையா பேர் இருப்பார். அது மாதிரி நிறையா நண்பர்கள் மாறி மாறி ஒவ்வொருத்தருடைய குணாதிசயங்களுக்கு தகுந்தாமல் நமக்கு அட்வைஸ் பண்ணுவேன். எந்த அட்வைஸ் பண்ணாலும் இப்படி காதில் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கோங்க, தேவையில்லாத விட்டுருங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு கோச்சுக்க கூடாது. இந்த கோச்சுங்கன்னா எனக்கு எதாவது கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அதனால் பிரயோஜனம் இருக்கான்னு யோசிச்சு பாருங்கள். ஒன்றும் இல்லை, உடம்புல டென்ஷன்ஸும் ப்ரெஷர் லெவல் தான் கூடும் இறங்கும். அதனால்
எதையுமே உங்கள் உடம்பை வருத்தப்படுற அளவுக்கு, மனசை வருத்தப்படுற அளவுக்கு எடுத்துக்க வேண்டாம். சிம்மராசி அன்பர்கள், நடந்ததெல்லாம் போதும், இனிமேல் என்ன அப்படிங்கிறத யோசித்து பார்க்கும் பொழுது உங்களுடைய முயற்சி, உங்களுடைய பலன், நீங்கள் சம்பாத்தியம், உங்களுடைய வேலை, உங்களுடைய தொழில், இதை பற்றி தான் ஞாபகம் வரணும். உங்கள் குடும்பம், இதை தவிர வேறு விஷயங்கள் வேண்டாம். வாகனத்தில் வேகமாக போக வேண்டாம். எந்த காரியத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இரும்பு முடியாத காரியத்தில் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் சிம்மராசி நண்பர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு, உன்னதமான வழிபாடு. கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் இன்னைக்கு கொஞ்சம் தனிமையாக உட்கார்றது, தனியாக யோசிக்கிறது, நிறைய சிந்தனை பண்ணுறது, தொழில் சம்பந்தமான விஷயங்களை யோசிக்கிறது, இது வரைக்கும் நடந்த சப்ஜெக்டில் எதெல்லாம் ராங், எதெல்லாம் நம்ம மாற்றிக்கொள்ளணும்னு உட்காந்து எழுதுறது, இது போன்ற யூஸ்ஃபுல்லான சில காரியங்களை எடுத்து செய்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் நிறைய பயிற்சி பெற வேண்டும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது லாங்குவேஜ் ஸ்கில்லாக இருக்கட்டும், இல்லைன்னா உங்களோட கம்ப்யூட்டர் நாலேஜாக இருக்கட்டும், டெக்னாலஜி நாலேஜாக இருக்கட்டும், அதேமாதிரி கணிதமாக இருக்கட்டும், அதே மாதிரி நிறைய உங்களுக்குள்ள சில பயிற்சிகளை நீங்கள் முன்னோக்கி செலுத்தினீங்கன்னா நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதார். கன்னிராசி அன்பர்கள் சிலதை வெளிப்படையாக பேசாமல் காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை பேசுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பைரவர் வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும். ஒரு விஷயங்கள்லாம் மற்றவங்க கூட சேர்ந்து ஒரு காரியத்தை பண்ணுறதுல இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். மெடிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்கவங்க, மெடிக்கல் சம்மந்தமான ரெப்பாக இருந்துட்டு இருக்கிறவங்க, சேல்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய நிறுவனம் மெடிக்கல் சம்மந்தமான வச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சில முயற்சிகள்லாம் வீண் போச்சா கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குள்ளான வாய்ப்புகள், பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பண வரவுகள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல காரியம் கண்டிப்பாக நடக்கும். துளாராசி அன்பர்களுக்கு முயற்சி வீண் போகாது, கவலைப்பட வேண்டாம். நீங்கள் எடுத்த காரியம் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக அமைத்து கொடுக்கும். துளாராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் தாய் மூகாம்பிகை வழிபாடு நிச்சயமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. விருச்சிகராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல காரியங்கள் கூடி வரும். வேலை வாய்ப்பு அமோகமாக கடந்துட்டு இருக்கும். கேட்ட இடத்துல பணவரவுகள் உண்டு. சில தடங்கல்கள் அதுக்கு சரியாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் தெரிய வரக்கூடியதாக இருக்கும். உடம்பு ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். உங்களுடைய வேலையில் நான் தான் ராஜா, என்னுடைய வேலையில் நான் தான் கிங்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தில் நீங்கள் ஜெயிச்சு வரத்துக்குண்டான வாய்ப்புகள். மூக்கு ஜலதோஷம், ஒத்த தலைவலி சம்மந்தமாக, கழுத்து வலி சம்மந்தமாக, பின்தலை சம்மந்தமான பிரச்சனைகள் அப்பப்போ இருந்து கொண்டு இருக்கும். சில நேரங்களில் முடியாத விஷயங்களை எடுத்து செயல்படுத்துறத தவிர்த்துக்கிறது நல்லது. 8ல் 6 நல்லது 2 கெட்டதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சில விஷயங்கள் நல்லதே நடக்கும், கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, நினைச்சதை சாதிக்கக்கூடிய அற்புதமான வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி வீடு, இடம், பொருள், வாகனம் சம்மந்தமான விஷயம் கைகூடி வரும். புது பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவா, ஃபுட்டு சம்மந்தமாக, பேக்கரி சம்மந்தமாக, ஏதேனும் வீட்டிலேயே இருந்து ஒரு விஷயத்தை செய்து அனுப்பக்கூடியவர்கள், கேட்ரிங் சம்மந்தமான ஃபுட்டு சம்மந்தமாக பண்ணுறவங்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வியாபாரம் கூடி வரும். தனுசு ராசி அன்பர்களுக்கு தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். அப்பா வழி சொந்தங்களில் ஆரோக்கிய கேடுகள் கூட நிறையா, பெரியப்பா சித்தப்பாக்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு, கவலையே பட வேண்டாம். யதார்த்தமாக பேசுவேல், நகைச்சுவையாக பேசுவேல், அது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். கல்யாணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு நிச்சயம் ஃபிக்ஸ் ஆயிரும். அஸ்ட்ராலஜர் சூப்பர் பிரமாதம்னு ஓகே சொல்லிடுவா. மேட்ரிமனிலேருந்து பார்த்து பிரமாதமாக செட் ஆயிருக்கு சார் அப்படின்னு சொல்லுவா. இந்த மாதிரி காரியங்கள்லாம் வெற்றி பெறும். தனுசு ராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு இன்னைக்கு சில பிரயாணங்கள் இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணம். சில பேர் பேசிகிட்டே இருப்பா, பார்த்துட்டீங்கன்னா லூஸ் டாக். சில பேர் பேசி பழகினதுக்கப்புறம் யாரும் பேசுறதுக்கு இல்லைன்னா ஏதாவது சப்ஜெக்டே இல்லாத விஷயத்தை பேசின்னு இருப்பா. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் பேசக்கூடிய விஷயத்தை அளவாக கச்சிதமாக தேவையான அளவுக்கு பேசினா போதும். கேட்குறது ரொம்ப நல்லது. அதனால் லிசனிங் ஸ்கில்லை வளர்த்துட்டல்னா மிகப்பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய பேச்சு, உங்களுடைய பர்சனாலிட்டி, உங்களுடைய சில முயற்சிகள், சில விஷயங்களை நீங்கள் உங்களோடது சேஞ்ச் பண்ணிக்கிறது நல்லது. ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருக்கிறவங்க, கிளினிக் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஃபிசியோதெரபிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஹெல்த் ரிலேட்டடான எல்லா விஷயங்கள் எடுத்து பண்ணுறவங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. பணவரவுகள் தேடி வரக்கூடிய சில முதலீட்டாளர்கள் உங்களை சந்திப்பார்கள். அவர்கள் மூலமான பிஸ்னஸ்லாம் உங்களுக்கு கைகூடி வரும். மகர ராசி என்பவர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் பத்மாவதி தாயார் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு.
கும்பராசி நண்பர்களே, விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் இதனால் எனக்கு என்ன லாபம்னு யோசித்த காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். உற்றார் உறவினர் குடும்பத்தில் எங்கேனும் வெளியில் அப்படியே ஜாலியாக ட்ரிப் போயிட்டு வருது. ஒரு வெக்கேஷனுக்காக போயிருக்கேன் சார், வெளிநாடு வெளியூர்லாம் போகலான் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. டிக்கெட் புக்கிங் பண்ணிட்டு இருக்கவங்க, டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு, சின்ன சின்ன வியாபாரங்கள் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடிய தேடி வரக்கூடியதாக இருக்கும். அமோகமான காரியங்கள் நடக்கும், கவலைப்பட வேண்டாம். சொந்த பந்தங்கள் மூலமான உதவிகள் கண்டிப்பாக உண்டு. கேமரா சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, வெப்சைட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அரசியலில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதுமாதிரி கார்பெண்டிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம், இன்டீரியர் டெக்கரேட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, பெயிண்டிங் சம்மந்தமான உத்தியோகத்தில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ட்ரேடர்ஸ் சம்மந்தமாக இருந்துட்டு ஹார்ட்வேர் சம்மந்தமாக வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல பலன்கள் சார். இந்த 7.5 சனி சோதனையாக இருக்குது சார், என்ன பண்ணுறோன்னு தெரியல. கவலைப்படாதீங்க, முருகப்பெருமானை நன்னா வேண்டிக்கிறது இன்றைய தினத்தில் நல்ல பலன்களை கொடுக்கும். எந்த விதமான பாதிப்பும் இருக்காது, ஜெயிச்சு வருவீங்க. மீனராசி நண்பர்களுக்கு நடக்கிறெல்லாம் கண்ணியுடையா இருக்குது, ஒரு காரியம் பண்ண முடியலப்பா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் மாறி சரியாயிடும். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. உற்றார் உறவினர் உதவி செய்வாங்க. நல்லோரது நம்பிக்கைக்கு பாத்திரமாக சில காரியங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி வச்சுட்டு இருக்கவங்க, ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணிட்டு, காலேஜ் ரன் பண்ணிட்டு இருக்கோம், ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருக்கவங்க, ஸ்கிட் ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, புதுசாக ஒரு காரியத்தை எடுத்து பண்ணுறவங்களுக்கு 1000 தடங்கள் டென்ஷன் 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 ஆக்கிண்டே இருக்கா. நானும் ஆகிண்டே இருக்கேன், என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலைங்கிற மாதிரி சில வருத்தங்கள் அப்பப்போ இருந்து கொண்டிருக்கும். சில நபர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வார், சில பேர் உபத்திரவம் செய்கிற மாதிரி பேசுவார், ரெண்டையும் கேட்டுருப்பேன், ரெண்டையும் பார்த்து சமாளிச்சுருப்பேன். அந்த மாதிரி எல்லாம் என் நேரம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அப்போ இருந்துட்டுருக்கும். ஒரு கோல் செட் பண்ணி நீங்கள் ஓடினீங்கன்னா எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றி, நேர கால அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். அஷ்டலக்ஷ்மி வழிபாடோட தினத்தை ஆரம்பிங்க, தினம் உங்களுக்கு சாதகம். 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலனம் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு காரிய தடசங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. காரிய தடசங்களுக்கு நம்ம நிறைய தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு பைரவரை வழிபடுறதுக்கு உண்டான விஷயம் சொல்லியிருக்கேன். சுவாதி திருவாதிரை சதய நட்சத்திரத்தன்னைக்கு நரசிம்மரை வழிபாடு பண்ணுறதுக்கு உண்டான ஆன்மீக தகவலை நான் சொல்லியிருக்கேன். சரி, காரிய தடங்கல்கள் போகிறதுக்கு நான் வேறு எந்த தெய்வத்தை வழிபட்டால் ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அற்புதமாக ஒரு வழிபாடு வாராகி அம்பாள் வழிபாடு. இந்த வாராகி அம்பாளுக்கு 2 விதமான மாலை சொல்லுவாங்க. ஒன்று வளையலில், இன்னொன்று பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் மாலை. ரொம்பவுமே விசேஷமான ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியது. இப்படி விசேஷமாக அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய இந்த அம்பாள்கிட்ட பிரத்யேகமாக நானே அதை எடுத்து பார்த்துருக்கேன், பண்ணியிருக்கேன். நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் மன கஷ்டத்தோடு இருக்கும்போது இந்த காரியத்தை பண்ணும்போது நல்ல பலன்கள். இப்போ இருக்கக்கூடிய ஃபோன் அப்பாயின்மெண்ட்ஸ், நிறைய அப்பாயின்மெண்ட்ஸில் சொல்லும் பொழுது ஒரு அம்மா சொன்னாங்க, சார் என் வாழ்க்கையில் 6 விஷயங்களில் நான் ஜெயித்தேன். உண்மையை சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், எனக்கு இவ்வளோ தான் காசு கொடுப்பாங்க எங்கள் வீட்டில். அதை வச்சுண்டு என் குழந்தையோடைய லைஃப்பில் படிக்கிறதுக்காக நானும் ஒரு சப்போர்ட் பண்ணேன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? உண்மையாகவே நான் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக உங்கள் ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் சொன்ன விஷயத்தை லக்ஷ்மி பூஜை பண்ணி 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 காசு சேமிக்கிறது. ஹவுஸ் ஒய்ஃப்கிட்ட என்ன சார் காசு சேமிப்போம்? ஒன்றுமே இருக்காது இல்லையா? கொடுக்கக்கூடியதே வாங்கி வாங்கி சேமித்து வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்காக ஒன்று தோணுது, கேட்ரிங் பண்ணலான்னு தோணுது. நான் கேட்ரிங் எடுத்து பண்ண ஆரம்பித்து சேமித்து வச்சு என் குழந்தையுடைய படிப்புக்கு, என்னுடைய முதல் பொண்ணுடைய கல்யாணத்துக்கு, என்னுடைய பையனுடைய வேலைக்கு 3 விஷயத்துக்கு நான் பணம் கொடுத்துருக்கேன் சார். யார் சார் இதை பண்ண முடியும்? உண்மையாகவே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக போச்சு. என்னை சுற்றிலே எல்லோரும் கிண்டல் கேலி பண்ணிட்டு இருக்கோம், முன்னாடி நின்று காமிச்சேன் சார்னு சொன்னாங்க. உண்மையாகவே கடவுள் கொடுத்த ஒரு பெரிய அனுகிரகம். 2வது ஒரு அப்பாயின்மெண்ட் எடுக்கும்போது இதே போன்ற விஷயங்களை நிறையா பேர் சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ லைஃப்பில் வைராகியத்தோடு ஜெயிக்கிறவங்களுக்கு தடங்கள் ஒரு பக்கம் இருக்கும், அந்த தடங்களை தாண்டி ஜெயிக்கிறதுக்கு வாராகி அம்பாள் உங்களுக்கு உதவி செய்கிறார். வாராகி அம்பாளுக்கு 2 மாலை, ஒன்று எலுமிச்சம்பழ மாலை, ஒன்று வளையல் மாலை. சுவாமிக்கு நீங்கள் வீட்டில் படமாக வச்சுருந்தாலோ, உங்கள் வீட்டு பக்கத்தில் வாராகி அம்பாள் கோயில் இருந்தாலோ போய் போட்டு பாருங்கள், அற்புதமான பலன்கள் கிடைக்கும். இன்றைய ஆன்மீக தகவல் பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா.